மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 54 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன பார்த்தோம் நம்ம காலையில் விலங்குகளினுடைய உறுப்பு மண்டலங்கள் பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய வினாடி வினா தான் இப்போது பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள், நரம்பு மண்டலத்தில் உள்ள உறுப்பு அல்லாதது. சரிங்களா, நரம்பு மண்டலத்தில் உறுப்பு அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. எது? மூளையா, தண்டுவடமா, நரம்புகளா, தசைநார்களா? எது நரம்பு மண்டலத்தில் இருக்காது? நம்ம உறுப்பு மண்டலம் பார்த்துருப்போம். என்னது? பல உறுப்புகள் சேர்ந்து தான் உறுப்பு மண்டலம்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தில் இல்லாத உறுப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது இருக்காது? ஆப்ஷன் டி, தசைநார்கள். சரிங்களா, இது பார்த்தோம்னா தசை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது எதில் இருக்காது? நரம்பு மண்டலத்தில் இருக்காது. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அமிலேஸ் ஸ்டார்ச்சை டேஸாக மாற்றுகிறது. அமிலேஸ் அல்லது கனை அமிலேஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, இல்லை உமிழ்நீர்னாலும் கரெக்டு தான். அந்த அமிலேஸ் என்னது? ஸ்டார்ச்சை டேஸாக மாற்றுன்னு கேட்டிருக்காங்க. என்னது? குளுக்கோஸா, ஃப்ரக்டோஸா, கேரக்டோஸா, மால்டோஸா? அமிலேஸ் ஸ்டார்ச் என்னவா மாற்றும்? ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு கூட்டு சர்க்கரை. அதை பார்த்தோன்னா மால்டோஸ் அப்படிங்கிற இரட்டை சர்க்கரையாக மாற்றும் நமக்கு. சரிங்களா, அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பால் புரதம் எனப்படுவது ரென்னினா, கேசினா, பெப்சினா? ரென்னின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்? செரிமான சுரப்பின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, செரிமானத்திற்கு உதவக்கூடிய நொதின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய பால் புரதம்ங்கிறத நம்ம எதை பார்த்தோம்? பால் இருக்கக்கூடிய புரதம் என்னது? கேசின். சரிங்களா, கேசின் அப்படிங்கிறது அது பால் இருக்கக்கூடிய புரதம். அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள். இரைப்பைசார் உடற்செயலிய தந்தை எனப்படுபவர். இரைப்பைசார் உடற்செயலியில் தந்தை எனப்படுபவர் பியூமாண்டா, பாஸ்டியரா, ராபர்ட் கோச்சா, லியூவன் ஹூக்கா? இரைப்பைசார் உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, பியூமாண்ட். சரிங்களா, வில்லியம் பியூமாண்ட் அப்படிங்கிறதா என்னது? இரைப்பைசார் உடற்செயலியில் தந்தை என அழைக்கப்படுபவர். சரிங்களா, இங்கே டியூமாண்ட்னு போட்டிருக்காங்க. இது என்னது? பியூமாண்ட். சரிங்களா, பி போட்டுங்க, டி இல்லை. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். சிறுகுடலில் காணப்படாத பகுதி எது? சிறுகுடலில் காணப்படாத பகுதி டியோடினமா, ஜிஜினமா, இலியமா, ரெக்டமா? சிறுகுடலோட என்னென்ன பகுதி பார்த்தோம்? நம்ம மொத்தம் 3 பகுதிகள் பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அதில் இல்லாத ஒரு பகுதி தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னது எக்ஸ்ட்ரா இருக்குது? டியோடினம் தான் பார்த்தோன்னா என்னது? முதல் பகுதி. சரிங்களா, டாப்பில் இருக்கக்கூடியது அதுதான். அடுத்தது நடுப்பகுதி அப்படிங்கிறது ஜிஜினம்னு சொல்லுவோம். பின்பகுதி அப்படிங்கிறது என்னது? இலியம்னு சொல்லுவோம். சரிங்களா, ரெக்டம் அப்படிங்கிறது என்னது? இது பெருகுடலில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்னது? ரெக்டம் தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா, சிறுகுடலில் காணப்படாத பகுதி எதுன்னு கேட்டோம்னா ரெக்டம். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். இரத்த உறைதலுக்கு பயன்படும் பைப்ரினோஜன் மற்றும் புரோத்ரோம்பின் ஆகியவற்றை உருவாக்குவது. இரத்த உறைதலுக்கு பயன்படும் பைப்ரினோஜன் மற்றும் புரோத்ரோம்பின் உருவாக்குவது சிறுநீரகமா, கல்லீரலா, இரைப்பையா, நுரையீரலா? பைப்ரினோஜன் மற்றும் புரோத்ரோம்பின் எதை உருவாக்கும்? ஆப்ஷன் பி, கல்லீரல். சரிங்களா, கல்லீரலை தான் என்னது? நமக்கு ரத்த உறைதலுக்கு பயன்படக்கூடிய பைப்ரினோஜனும் புரோத்ரோம்பினும் உருவாகும். சரிங்களா, அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். ரத்தம் உறைதலை தடுப்பான் எனப்படுவது. ரத்தம் உறைதல் தடுப்பான் எனப்படுவது ஃபைப்ரினோஜனா, புரோத்ரோம்பினா, ஹெப்பாரினா, ட்ரிப்சினா? நல்லா பாருங்கள், முதல்ல கேட்டது ரத்த உறைதலுக்கு பயன்படும். சரிங்களா, அதாவது என்னது? ரத்தத்தை பார்த்தோன்னா இப்போது ஏதாவது ஒரு இடத்துல காயப்படுதுன்னா என்ன ஆகும்? அங்கே லீக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ரத்தம் பார்த்தோன்னா லீக் ஆக தடுக்கிறதுக்காக அங்கே என்னது? ரத்தத்தை பார்த்தோன்னா உறைய வைப்போம். சரிங்களா, ஸோ இங்கே இந்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ரத்த உறைதலை தடுப்பான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா ரத்தம் உறையாமல் தடுக்கிறது. சரிங்களா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நரம்பினுடைய என்னது? ரத்தமானது பாய்ந்துட்டு இருக்கும். அந்த ரத்தமானது என்னது? கெட்டியாகாமல் பாதுகாக்கிறது என்னது? ரத்த உறைதல் தடுப்பான்னு சொல்லுவோம். சரிங்களா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? பைப்ரினோஜனா, புரோத்ரோம்பினா, ஹெப்பாரினா, ட்ரிப்சினா? ரத்த உறைதல் தடுப்பானா என்னது? ரத்தத்தை பார்த்தோன்னா கெட்டியாகாமல் தண்ணி மாதிரியே வச்சுருக்கிறது. சரிங்களா, திரவ நிலையிலேயே பார்த்தோம்னா அதை வச்சுருக்கிறதுக்கு பயன்படக்கூடியது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, என்னது? ஹெப்பாரின். சரிங்களா, ஹெப்பாரின் தான் என்னது? ரத்த உறைதல் தடுப்பானாக நமக்கு பயன்படுது. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். விந்தணுவிற்கு ஊட்டத்தினை வழங்கும் செல்கள். விந்தணுவிற்கு ஊட்டத்தினை வழங்கக்கூடிய செல்கள் எபிடமிஸா, செர்டோலியா, விந்துநாளமா, புரோஸ்டேட் சுரப்பியா? விந்தணுவிற்கு ஊட்டத்தை வழங்கக்கூடிய செல்கள் இது? ஆப்ஷன் பி, செர்டோலி. சரிங்களா, செர்டோலி செல்கள் தான் எனது விந்தணுவிற்கு
ஊட்டத்தினை வழங்கக்கூடிய செல்கள். சரிங்களா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். ஆணின் உடலில் உள்ள மிக சிறிய செல் எது? ஆணின் உடலில் உள்ள மிக சிறிய செல் எது? விந்து செல்லா, அண்ட செல்லா, விந்தகமா, அண்டகமா? இதில் பார்த்தோன்னே 2 ஆப்ஷன் லிமிட் பண்ணோம். என்னது? ஆணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆண்னா என்னது? அண்ட செல் வராது, அண்டகம் வராது. சரிங்களா? இது என்னது? ரெண்டும் பெண்கள் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ பார்த்தோன்னே 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். மீதி என்னது? விந்து செல்லா, விந்தகமானு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? விந்தகம் அப்படிங்கிறது என்னது? ஹோலாக அந்த பைய குறிக்கூடத விந்தகம் அப்படிங்கிறது. ஸோ விந்து செல்லுங்கிறது வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லு தான் நம்ம விந்து செல்லுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிக சிறிய செல் இது விந்து செல். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய செல் எது? மனித உடலில் உள்ள மிகப்பெரிய செல் எது? விந்து செல்லா, அண்ட செல்லா, விந்தகமா, அண்டகமா? மனித உடலில் உள்ள மிகப்பெரிய செல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்ட செல். சரிங்களா? அண்ட செல் தான் என்னது இருக்கிறதுலேயே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய செல். சரிங்களா? மனிதனோட உடல்லே என்னது மிகப்பெரிய செல் எதுன்னு கேட்டால் அண்ட செல். சரி, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.